ஹாய் பசங்களா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நம்ம சொக்கநாதர் பொண்ணு பார்க்க வராரு. அப்படி பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பல்லருக்கு சக்திமான் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? மீனாட்சி அம்மனை பொண்ணு பார்க்க வரதுக்காக எல்லாரும் தாம்பூலத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே சொக்கநாதர் வந்துகிட்டே இருந்தாரு. சொக்கநாதர் வேகமா நடந்துட்டு இருக்கும்போது சக்திமான் தான் கட்டையை வச்சு டம்முன்னு வீசிட்டான். வீசின கட்டை போய் சொக்கநாதர் மேல டம்முன்னு அடிச்சிருச்சு. சொக்கநாதர் அப்படியே எந்திரிச்சு நின்னாரு கடும் கோவத்தோட. யாரா என்ன அடிச்சது? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நின்னுங்களா? அந்த சக்திமான் மறுபடியும் ஒரு கட்டை எடுத்து வீசுறான். நம்ம சொக்கநாதர் அப்படியே வந்து அந்த கட்டையை சக்தியை வச்சு அப்படியே திருப்பி அனுப்பினாரு. அந்த நேரத்துல சீர்வரிசை எல்லாமே ஊருக்குள்ள போய் சேர்ந்துருச்சு. எல்லாரும் சொக்கநாதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன முனியப்பசாமி ஐயா வந்து எல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு, சீர்வரிசையே வந்துருச்சு. ஆனா சொக்கநாதர் இன்னும் காணா. வர வழியில ஏதாவது பிரச்சனைக்கு இது இருக்குமோ தெரியலையே. ஒருவேளை அந்த பல்லரு கீழே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாலும் தெரியலையே. ஆமா ஏதாவது பிரச்சனையா கூட இருந்தா இருக்கலாம். இருங்க, நான் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வர சொல்றேன். கருப்பசாமி இங்க வாங்க. கருப்பசாமி, சொக்கநாதர் மதுரைக்கு மேலூர் வழியா வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா போய் கூட்டிட்டு வாங்க. தோ இப்ப போற முனியப்பசாமி. ஐயா முனியப்பசாமி, உங்க தங்கச்சி மதுரை மீனாட்சி அழகா ரெடியா இருக்காங்க. மாப்பிள்ள வந்துட்டா பொண்ணு வர வச்சிடலாம். இல்ல தாமதிக்க வேண்டாம், சீக்கிரம் பொண்ணை வர சொல்லிருங்க. சொக்கநாதர் கண்டிப்பா வந்துருவாரு. மறுபுறம் அந்த ஊரே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பல்லரிக்கும் சத்தியமானு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பல்லரிக்கி, இவங்க சந்தோஷமா இருக்காங்க நினைக்காத. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். பொண்ணு பிள்ளைக்கு போடுற மாலையில நான் வெடி வச்சிருக்கேன். ஓஹோ அப்படியா? இன்னைக்கு ஒரு வழி நடக்க போகுது. அவங்க எல்லாம் தடங்கள் வர போகுது. மறுபுறம் நம்ம சுந்தரேஸ்வரர் கருப்பசாமி பார்த்துட்டாரு. மாப்பிள்ள சுந்தரேஸ்வரர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான். சரி வாங்க போலாம். அங்க இருந்து கிளம்பி மதுரை ஊருக்குள்ள போனாங்க. இங்க பாருங்க, நம்ம மீனாட்சிக்கு ஏத்த சொக்கநாதர் அந்த சுந்தரேஸ்வரரே கூட்டிட்டு வந்துட்டேன். மொபைல் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. சரி மாப்பிள்ள தான் வந்தாச்சு, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. அங்க பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் பொண்ணு பிள்ளை ரெடியா வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க நடந்து ஒரு அழகா இருக்கு. அம்மா மீனாட்சி, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கீங்க. என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு. சரி போய் சுந்தரேஸ்வரர் பக்கத்துல நின்னுமா. சரிங்க அண்ணே. சபையில இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் மதுரை மீனாட்சி. சரி டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் மாலையை மாத்தணும். பொண்ணோட தாய்மாமனும் மாப்பிள்ளையோட தாய்மாமனும் வாங்க. பொண்ணோட தாய்மாமன கருப்பசாமி, மாப்பிள்ளையோட தாய்மாமன சங்கிலி கருப்பு வாங்க. அங்க 2 பேர் வந்துட்டோம். மாலை கொடுங்க, மாலை போட்டுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குமே ஆளுக்கு ஒரு மாலை கொடுத்தாங்க. 2 பேர் வச்சிருக்கிற மாலையில ஏதோ ஒரு மாலையில தான் வெடி இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம சந்தோஷமா இருந்தாங்க. சரி, பொட்டெல்லாம் வச்சாச்சு. 2 பேரோட சம்மதத்தை கேட்டுக்கோமா? சரி 2 வீட்டாரோட சம்மதத்தை கேட்டுக்கங்க. ஏப்பா, பொண்ணு வீட்டுல எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. இந்த பக்கம் பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் சம்மதம் தானே? எல்லாம் சம்மதம் தாங்க. சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மதமானு கேட்டுக்கிட்டு பட்டகத்தை எடுத்து வைங்க. நம்ம பரம்பரையா வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பட்டகத்தை கொண்டுட்டு வந்து 2 பேர்த்தோட சம்மதத்தை கேட்கலாம். பொண்ணுக்கு அண்ணங்கிற முறையில முனியப்பசாமி அந்த பட்டகத்தை எடுத்துட்டு கொண்டு போய் 2 பேருக்கு சம்மதம் கேட்டாரு. அம்மா மீனாட்சி, உனக்கு இந்த மாப்பிள்ளையை சதிக்க சம்மதம் தானே? சம்மதம்னா 2 பேர் கைய வைக்கணும். இந்த மாப்பிள்ளை கட்டி சம்மதம் தாங்க. அடுத்து சொக்கனார்ட்ட கொண்டு போனாங்க. அடுத்தது மாப்பிள்ளை, நீங்க தான் சட்டிக்க சம்மதம்னா கைய வைங்க. அவர் கையவே வைக்காம அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. பட்டத்துக்கு மேல சத்தியம் பண்ணலன்னா இந்த பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சீக்கிரம் கைய வைங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் கைய வைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அந்த வெடி வெடிக்க போகுது. எல்லாரும் பஸ்வமாக போறீங்க. இல்ல எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. இங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. என்ன மாப்பிள்ளை இப்ப சொல்றீங்க? இப்ப நீங்க கைய வைக்கலன்னா இந்த கல்யாணமே நின்னு போயிரு. சீக்கிரம். அப்பதான் சொக்கநாதர் முன்னாடி வந்து ஏதோ சொன்னாரு. என் கழுத்தில் இருக்கிற மாலை அந்த மதுரை மல்லியோட வாசம் நல்லா அடிக்குது. ஆனா மீனாட்சி அம்மன் கழுத்துல போட்டிருக்கிற மல்லிகைப்பூ மாலையில வாசமே அடிக்கல. அப்படி வாசம் அடிக்கலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாலையில இருக்கு. மீனாட்சி, சீக்கிரம் அந்த மாலையை கழட்டி வீசு. என்ன சொல்றீங்க? போட்ட மாலையை கழட்ட கூடாதே, அது அபசகுணமாச்சே. நான் சொல்றத கேளு, தயவு செய்து சீக்கிரம் எடுத்து கழட்டி வீசு. அவர் சொல்லியுமே மீனாட்சி அம்மன் கழட்டாதால சொக்கநாதரே போய் டக்குனு மாலையை எடுத்து டக்குனு வீசிட்டாரு. மாலை போய் விழுந்த இடத்துல டம்முன்னு வெடிக்குது. என்னது வெடியெல்லாம் வெடிக்குது? மாலை
மாலையில யாரோ ஒருத்தர் வெடி வச்சிருக்காங்க. மாலையில யாரு வெடி வச்சது? மாலை யாரு வாங்கிட்டு வந்தா? ஐயா சொக்கநாதரே, நீங்க தான் எங்க எல்லாத்தையும் காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி. உங்களை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். வர வழியில எனக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனாலதான் எனக்கு சந்தேகப்பட்டு அந்த மாலை தூக்கி வீசினேன். என்ன மன்னிச்சிடுங்க, இது தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சாரு இந்த சொக்கநாதர்? நான் வச்ச பாம்புல எல்லாரும் சிக்கினாலும் செத்துருவாங்க நினைச்சா, யாருமே சாகலையே. கடைசியில என் பிளான் இப்படி போச்சு. அதுக்கப்புறம் கருப்புசாமி வேற மாலை எடுத்து நம்ம மீனாட்சி அம்மனுக்கு போட்டு விட்டாரு. மறுபடியும் பட்டகத்தை கொடுத்தாங்க. மீனாட்சி அம்மன் மனமுடிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். பல்லருக்கு என்ன மன்னிச்சிடு, நான் வச்ச பிளான் வந்து ரொம்ப சொதப்பிருச்சு. சரி பரவாயில்ல விடு, நீ வச்ச பிளான் வேணா சொதப்பிருச்சு. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அது கன்ஃபார்ம் நடக்கும். என்ன பிளான்? என்ன? நீ வச்சிருந்த வெடி மாலையில தான் வச்ச, ஆனா நான் தாம்பள தட்டிலேயே வெடிய வச்சுட்டேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்பதான் 2 பேரும் தட்டை மாத்திக்கலான்னு தட்டை எடுத்தாங்க. தட்டை வாங்கும் போது டம்முன்னு வெடிச்சிருச்சு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போய் விழுந்துட்டாங்க. உள்ள இருக்கிற வெடி மட்டும் பறந்து போய் நம்ம மீனாட்சி அம்மன் மேல விழுந்துச்சு. மீனாட்சி அம்மன் வானத்தை நோக்கி பறந்து போய் விழுறாங்க. வானத்துல இருந்து கீழே விழுவ போறாங்க. ஐயோ, என் தங்கச்சி மீனாட்சி கீழே விழுவ போறாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முனிசாமி ஓடிக்கிட்டு இருந்தாரு. கீழே வந்து விழுகும் போது டப்புனு சொக்கநாதர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. மீனாட்சி, நீ கீழே விழுகல, உனக்கு ஒண்ணு ஆகல, நான் இருக்கேன். மீனாட்சி மீனாட்சி எந்திரி மீனாட்சி. மீனாட்சி அம்மன் மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் தங்கச்சி மீனாட்சி மீனாட்சி எதுக்கோ ஆயிருச்சு, எப்படியாவது மீனாட்சி காப்பாத்துங்க. மீனாட்சி மீனாட்சி இருங்க, தண்ணி தொளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற தண்ணி எடுத்து மீனாட்சி அம்மன் மேல தொளிச்சாரு. அந்த வெடி சாதாரண வெடி இல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க மீனாட்சியில காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது மீனாட்சி அம்மன் அப்படியே எந்திரிச்சாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல, யாரும் கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க முனியப்பசாமி, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பல்லரிக்கும் சத்தியமான் தான். அவங்க 2 பேத்தையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது. நான் போய் என் சக்தியை வச்சு அவனை அழிச்சு கொண்டுட்டு வரேன். சொக்கநாதர் போய் பல்லருக்கு அப்படியே புடிச்சு தூக்கிட்டு வந்தாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுட்டு சொக்கநாதரே, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன். அப்படியே அந்த பல்லருக்கே அழிச்சிட்டாரு. அடுத்து சக்திமான தலைகளா தூக்கிட்டு வந்தாரு. வேண்டாம் வேண்டாம் சொக்கநாதரே, தயவு செய்து விட்டுடுங்க. இந்த சக்திமானையும் அழிச்சிட்டாரு. இங்க 2 பேத்தையும் அழிச்சாச்சு. இப்ப தட்டை மாத்திக்கோங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா தட்டு மாத்திக்கிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.